ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. தேமுதிகவோட அபிஷியல் ஐடிவிங் பேஜ்ல என்னோட நம்பரை போட்டு அதுல இவரை கூப்பிட்டு ஏசுங்கள்னு என் பேரை போட்டு என் நம்பரை போட்டு போட்டாங்க. இப்ப கூட என் போன் எடுக்கல, ஒன்னும் இல்ல, விளையாட்டுக்கு சொல்றேன். ஓ இவ்வளவு மிஸ்டேக்கா? அப்படி இது பண்ணுங்க. இப்ப நம்ம ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல வர போன் மட்டும். இதெல்லாம் தேமுதிகல இருந்து வர பாருங்க, எல்லாமே தேமுதிகவை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி எங்க அம்மாவை தப்பா பேசுறாரு. எங்க அப்பா நேரு பொன்முடி எல்லாத்துக்கூடையும் சம்பந்தப்படுத்தி நான் ஒரு 2 வீடியோ மட்டும் தரேன். அதை நான் பேசுறப்ப இந்த வீடியோலயே நீங்க வைங்க. சிவா கிட்ட கேக்குறேன், ஒழுங்கா சொல்லிரு. உன் பொண்டாட்டி எவன் கூட படுத்து இவளை பெத்தா? ஆனா உன் பொண்டாட்டி நல்லா தெரியுது. பொன்முடி பேசினார்ல, வயசுன சைவம், அந்த வசனத்தை பொன்முடியும் எங்க அம்மாவையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. திருச்சி சிவாவுடைய பொண்டாட்டிய அது பட்ட திருச்சி சூர்யாவோட பொண்டாட்டிய நாமம் இதத்தான் பொன்முடி ஐயா சொல்லியிருக்காரு. இந்த வேலை என்னாலையும் செய்ய முடியும். பிரேமலதா நம்பரையும் விஜய் பிரபாகர் நம்பரையும் என்னாலையும் போட்டுட்டு என்கிட்ட இருக்கிறவனெல்லாம் வச்சு செய்ய முடியும். ஆனால் அண்ணியாரே அன்னையரே அம்மான்னு சொல்லும் பொழுது கருணையே உருவானவங்க தவறி தெரியாம பேசியிருந்தா கூட உங்களை மன்னிச்சுட்டு தான் அவங்க கடந்து போயிருக்காங்க. இவ்வளவு தூரம் தரஞ்சிட்டு போய் அது பெரிய என்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன். 10 பைசாவுக்கு போற ஏதாவது இது வளர்ப்பு இல்லாம நாளைக்கு பிரயோஜனம் இல்லாம தேவையில்லாம காசு இது பண்றதுக்காக பண்ணிக்கிட்டு திரிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாமே தேமுதிக மீது நீங்க வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள். ஆனா தேமுதிக இது வரைக்கும் நான் அடிக்கல, இனிமேல் தான் நான் அடிச்சு விளையாட போறேன் அப்படின்னு பேசுறீங்களா? இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வச்சது அரசியல் ரீதியான விமர்சனங்கள். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன வரைக்கும் ஏன் இதை செய்யறாங்க, ஏன் இப்படி இழுக்கிறாங்க. என்னோட அக்காவும் எங்க அப்பாவும் ஒன்னா இருக்கிறத போட்டோவை எடுத்து நாளைக்கு எங்க அம்மான்னு சொல்லி அவங்கள தேவையான ஆமா அவங்க சொல்லி போட்டு அவங்கள கீழே மார்க் பண்ணி அப்புறம் எங்க அக்காவை எங்க அம்மான்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம அவங்க தலையை கட் பண்ணி வேற ஒரு உடலோட வச்சு அதை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறது. பண்ணது யாரு? அவங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்கல்ல, திருச்சி சூர்யா பைத்தியம் முற்றிய நிலையில். சார் எப்போ பிஸியாக இருப்பீங்க, எப்போ நீங்கள் ஃபோன் தொடர்பு பண்ணுவீங்க, ஏன்டா உங்க அப்பனுக்கு நீங்கள் இல்லை இது பாருங்க, இல்லை ரொம்ப அருவருப்பாரு. இது பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கண்டிக்க மாட்டாங்க தான் பண்ணது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயகாந்த் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? இல்லை, நான் ஒரு தடவை அவங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபா கடன் கேட்டேன். 5 கோடி கடன்? ஆமாம். சும்மா சொல்கிறீங்களா? அப்போ அவங்க பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு அவங்க கடன் கொடுத்தாங்க. நான் அப்போ திரும்பி என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் காசு நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. எனக்கு அதுலேருந்து அவங்க மேலே கடுமையான வருத்தம். அதனால் எப்போ நாளைக்கு ஒரு அரசியல் சூழ்நிலையெல்லாம் மாட்டுறாங்களோ நாளைக்கு அவங்கள வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணேன். இதுக்கு உண்டான காலகட்டமாக அதை பார்க்குறேன், அதனால் இறங்கி அடிக்கிறேன். பச்சை குழந்தை கூட அதை நம்பாது. அப்புறம் எனக்கும் அந்த பொம்பளைக்கு என்ன வாக்கியாத்துக்கிறாரு, நாளைக்கு நான் கேட்பது அரசியல் கட்சி தலைவராக, இப்போ நான் பிஜேபியில் இருந்தால் பிஜேபிக்கு முட்டு கொடுக்கணும், டிஎம்கேல இருந்தால் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கணும். எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இருக்கிறேன். நாளைக்கு நான் வேணான்னு ஒதுங்கி போனாலும் உங்களை மாதிரி சேனலுக்கு என்னை விட மாட்டேங்கிறீங்க. வீட்டில் கொண்டாந்து கேமரா வச்சுக்கிட்டு வரியாங்கிறீங்க. நான் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் கட்சி குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு அரசியல்வாதியாக வலம் வருவதில் தான் விருப்பம். எனக்கு இந்த யூடியூபராக வரதில் விருப்பம் இல்லை. வேணான்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. நிறையா பேர் அதுலேயும் சென்டிமெண்டலாக எவ்வளோ பேர் யூடியூப்பில் பேசுகிறான், அவனெல்லாம் மக்கள் பார்க்குறானா, நீ உண்மையாக பேசுகிற அதனால உன்னை பார்க்குறான், நாளைக்கு நீ அதை போய் இப்படி மக்களை உன்னை நம்பியிருக்கிற ஆடியன்ஸை நீ அவமானப்படுத்தலாமா? அவங்க இந்த வயசு சொல்கிற மாதிரி மக்களுக்காக முதல்வன் அவன் விருப்பம் இல்லை அப்படின்னோன்னா அர்ஜுன் மணி ஒன்று அந்த வெளில க்ரௌடை காட்டிச்ச இவங்களுக்காக யோசிச்சு பார்க்கவால, அது மாதிரி இந்த மக்களை காட்டி என்னை தேவையில்லாமல் இழுத்து விட்றீங்க. இதெல்லாம் யார் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் எனக்கான ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது என் தலைவர் விஜய் சொன்ன மாதிரி விஜய் டைலாக நீங்கள் பாக்கி ஆமாவா இல்லையா?
இல்ல என்னைய சொல்றீங்களா இல்ல உங்க ஃபேன்ஸ் சொல்றீங்களா? இல்ல எனக்கான ஃபேன்ஸ் உங்க வீட்ல இருக்காங்களா இல்லையா? என் ஃபேன் என் வீட்ல முதல்ல எனக்கே ஃபேன் கிடையாது. இவன் போய் எங்கேயாவது ஏதாவது பேசிட்டு வந்துருவான். எவனாவது வந்து என் வீட்டு வாசல்ல நின்று தான் வம்பிழுக்கிறான். இவனை வாயை கட்டி வீட்டில் இருந்தா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்குவாங்க. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இப்போ விஜயோட நிலையம் அதான். வெளி வீட்டிலலாம் ஓட்டு இருக்குது. ஆனால் விஜய் வீட்டில் விஜய்க்கு ஓட்டு இருக்கானா இல்லை இல்லை. அது மாதிரி என் வீட்டில் எனக்கு ஃபேன் இல்லை. எனக்கு இருக்காங்கல்ல. உங்களுக்கு இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனாலும் ஒரு கடுப்பு இருக்கும். ஏன்னா நிறையா கோத்து விடுறது நீங்கள் தானே, அதனால கூட கோபம் இருக்கும். இல்லை அது மாதிரி கூப்பிட்டு வரீங்க. கூப்பிட்டு வந்தாலும் அரசியல் விமர்சகர்னு நாளைக்கு நீங்களாக பட்டம் போட்டுக்கிறீங்க. நான் வெறும் திருச்சி சூர்யான்னு சொல்லுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படின்னா சும்மா ஏதாவது சொல்லுவானேன்னு சொல்லிவிட்றீங்க. இப்போ நாளைக்கு ஒரு கட்சி சார்ந்து நாளைக்கு அதை சாதகமாக பேசினா, இப்போ செந்தில்வேலு மாதிரி அவர் செம்பு அண்டா அப்படிங்கிறீங்க. இல்லை சில பத்திரிகையாளர்கள் மாதிரி பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வந்து அவர்களுக்கு தேவையான அஜெண்டாக்களை மக்கள் மனதில் உள்ளே இறக்குறாங்க. சில பேர் பத்திரிகையாளர்களே இல்லாதவர்கள்லாம் நான் பத்திரிகையாளர்னு சவுக்கு சங்கர் மாதிரி சொல்லிக்கிட்டு சில அஜெண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தலைப்பு இப்போ எப்படி நீங்கள் நெறியாளர்னா உண்மையிலே அந்த நெறியாளராக எந்த சப்ஜெக்ட் பேசுகிறோமோ பிடிக்கவே இல்லைனா கூட ஒரு முட்டை கொடுத்துக்கிட்டு அவங்க தரப்பு வாதங்களை வைக்கக்கூடிய ஒரு நபராக மாறுகிறீர்களோ அது மாதிரி நான் அரசியல் விமர்சகராக உண்மையாக வலம் வர வேண்டும்னு நினைக்கிறேன். அதனால் யார் எந்த விமர்சனம்னாலும் ஃபேக்சுவலாக நம்மளுக்கு எனக்கு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்குது. அதனால் எனக்கு கரெக்டான சோர்ஸ் வந்துடுது. அந்த சோர்ஸை நம்ம ரிலையபிளாக நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும். நான் உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு இதில் என்ன விஷயம்னா நான் இந்த யூடியூப்களில் பணம் வாங்கக்கூடிய நபர் கிடையாது. இதனால் நாளைக்கு வீடியோக்களில் பேசி சவுக்கு சங்கர் மாதிரி ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து பெரிய தொகைகளோ வீடோ வாங்குகிற நபரும் எனக்கு கிடையாது. அப்புறம் ஏயா நீ பேசுகிற அப்படின்னா உண்மையை தேடக்கூடிய மக்கள் நாளைக்கு நியாயமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்னை நம்புகிறவனுக்கு நான் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஊடக வெளிச்சத்தை எனக்கு எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல, இல்லை எங்கள் அப்பா கொடுக்கல. இது நாளைக்கு எனக்குன்னு நான் உருவாக்கிக்கிட்டதை அதை நம்பக்கூடிய மக்களுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக பேசுகிறேன். இவ்வளோ தான் கண்டென்ட், வேறு எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. எனக்கு வந்து பிரேமலதா அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கோபமும் கிடையாது, வேற ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனால் அவர்களோட அரசியல் விமர்சனங்கள் நடவடிக்கைகளை நான் விமர்சனம் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் மக்கள் நலன் அப்படிங்கிறதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. கேப்டன் வந்து நீங்கள் படம் நடித்ததுக்கு அப்பாற்பட்டு ஒரு நடிகராக இருந்து அதற்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பல பேருக்கு நலத்திட்டங்கள் நடத்தியதோ உதவியதோ கஷ்டப்படுறவங்களை தேடி போகிறதா இருக்கட்டும். ஒரு வெள்ளம் வந்திருக்கு, ஏதோ மக்கள் பாதிக்கப்படுறான்னா அடுத்த நிமிஷம் விஜயகாந்த் வந்துட்டாருங்குவாங்க. அதுதான் அவருடைய கவரேஜ் ஃபேக்டரி. அன்னதான சினிமா கம்பெனிலேயே நாளைக்கு ஹீரோ என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடை எல்லா யூனிட்டில் இருக்கிற மக்களும் சாப்பிட்ணுன்னு சொன்ன மாதிரியான சில விஷயங்கள். அப்படி மக்களுக்காக அவர் வாழ்ந்ததுனால தான் அவர் நாளைக்கு தலைவரானார். ஆனால் அவர் உருவாக்கிய கட்சியில் நாளைக்கு நீங்கள் நாளைக்கு தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நடவடிக்கைகள் மக்களை சார்ந்து ஒரு துளி அளவு கூட இல்லை. உங்கள் மக்களை சார்ந்து தான் இருக்குது. அதுவும் நாளைக்கு விஜயகாந்தோட நீண்ட காலம் பயணித்தவர்களுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இல்லை. உன் தம்பி உன் மவன் நீ இப்படி தான் இந்த இப்போ நான் சொல்கிறேன்ல, திமுக கிட்ட போனாலும் அதிமுக கிட்ட போனாலும் 300 கோடி. அதாவது சார் 2006 விஜயகாந்த் கட்சி தொடங்குறார். அவர் வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறாரு. அந்த சமயத்தில் கொஞ்சம் ரொம்ப பெருசாக கட்சியும் விளம்பரமாகலை, பெருசாக செலவும் பண்ணலை. இவர் நின்ன தொகுதியில் மட்டும் இவர் ஜெயிக்கிறார். அந்த அடுத்த 5 வருஷத்துக்குள்ளார இவரோட விதமான வளர்ச்சி வந்து அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வச்சோன்னா ஒரு பீக்கில் இருக்கிறப்ப அவன் வந்து இத்தனை கோடி தரேன் அத்தனை கோடி தரேன்னு ஏற்றி விட்டான். 300 கோடி 500 கோடி 1000 கோடி திமுகவும் கூப்பிடுது, ஜெயலலிதா கூப்பிட்றாங்க, கலைஞர் கூப்பிட்றாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்போங்கிறாங்கிறப்ப இவங்களுக்கு அரசியல்னா இந்த பணம் பார்க்குற சமயம் நினச்சிக்கிட்டாங்க, பிஸ்னஸ் ஃபேக்டர்னு நினச்சிக்கிட்டாங்க. அதற்கு அப்பாற்பட்ட அடுத்த கட்ட தேர்தல்களையும் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். 11லேயும் சரி, அதுக்கப்புறமேலு 14லேயும் சரி, அதுக்கு பிஜேபி பணம் கொடுத்துச்சு. அப்புறம் 16ல் மக்கள் நல கூட்டணியில் இருக்கப்ப திரும்பி மறைமுகமாக ஜெயலலிதா வைகோட்டை கொடுத்து, வைகோ விஜயகாந்த் கிட்ட கொடுத்து, ஏதோ ஒரு வகையில் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கிறப்ப இவங்களுக்கு அது அந்த தேர்தல் சமயம்னால நம்ம பணம் பார்க்குற டைமு. இந்த விவசாயிகள்லாம் இந்த அறுவடை நேரத்தில் ரைட்டாக நமக்கு பணம் வரப்போதுறாங்கிற மாதிரி இவங்களுக்கு தேர்தல்னால் இது. நீங்கள் டிமாண்டு நான் கேட்குறது, விஜயகாந்த் இந்த கட்சியை தன்னுடைய மகன்களுக்காக உருவாக்குனாரா? அரசியல் குடும்ப அரசியல் செய்ய வேணும்னு நினச்சாரா? அவர் நாளைக்கு கான்சியஸாக இருந்த வரைக்கும் சுதீஷையோ பிரேமலதாவையோ விஜய் பிரபாகரையோ சண்முக பாண்டியனையோ எங்கேயாவது ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரா? இல்லை. அவர் இருந்த வரைக்கும் அதை செய்யாத தவிர நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி செய்கிறீங்க. உங்கள் குடும்பம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன அந்த 4 பேருக்கு அப்பாற்பட்டு தேமுதிகவில் ஒரு தலைவர் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். நல்ல தம்பியா இருக்காரா? வெளில வரல. சரி, எனக்கு தெரியல.
நீங்க சொல்ற பேர் எனக்கு தெரியல. இந்த மாதிரி சொல்லுவேன் ஏதோ ஒரு பேர் சொல்லுன்னு சொல்ல தேமுதிக அரசியர் பேர் அவரு சொன்னேங்கிற ஓகே. மாதிரி நான் அந்த நல்ல 4 தம்பி தான். இல்ல அவர் இப்ப இருக்கிறாரா? இருக்காரு. உயிரோட இல்ல தேமுதிகல இருக்காரான்னு தேமுதிக கேட்டேன். இருக்காரு. இந்த 4 பேர் தான் எனக்கு தெரியும். அதுக்கு அப்பாற்பட்டு எந்த தலைவர்களும் இல்லைங்கிறப்ப இவங்க போய் இப்போ அதிமுகவோட 2024 இவர்கள் கூட்டணி வைக்கிறாங்க. அந்த சமயத்துலையுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிஜேபி தனியாக நிற்கிது, ஏடிஎம்கே தனியாக நிற்கிது, இங்கிட்டும் வரவா இங்கிட்டு வரவா அப்படின்னு இப்படியே லாஸ்ட் மினிட் வரைக்கும் பேரம் பேசி நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க. கடைசியாக சேர்ந்த அரசியல் கட்சி யாருன்னா தேமுதிக தான் அந்த டைமில். மற்றவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்ன டீல் பேசுனாங்க? பணம். இன்னொன்று லோக்சபாவில் மகனுக்கு சீட்டு, ராஜ்யசபாவில் தம்பிக்கு சீட்டு, நாளைக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பணம். இப்போ யார் பெனிஃபிட் ஆகிறது? இது 3லையுமே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான். நாளைக்கு லோக்சபாவில் இப்போ அதையும் அரசியல் காரணங்களுக்காக இவர் விஜயகாந்த் மரணத்தை அழகாக நாளைக்கு ப்ளே பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி மகனை ஜெயிக்க வைக்கலாம்னு நினச்சாங்க. அது பெரிய அளவில் கை கொடுக்கல. அதற்கு அப்பாற்பட்டு சரி அதுதான் விட்டுட்டோமே சுதீஷுக்கு கொடுங்கன்னப்ப அது ஏடிஎம்கே பேக் அடித்தோன்னே உடனே வேறு எந்த மக்கள் பிரச்சனைக்காக அவங்க நாளைக்கு அதிமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்தாங்க. என் தம்பிக்கு நீ ராஜ்யசபா கொடுக்க மாட்டான்ட்டலன்னு வெளில வராங்க. திரும்பி இப்போ என்ன பண்ணுறாங்க? நான் கூட்டணி அறிவிக்க போகிறேன் மாநாட்டில், நீங்கள் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டுறீங்க, 10 கூட்டணி அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்கே சுதீஷ் நாளைக்கு அன்னியார் அறிவிக்க போகிறாங்கங்கிறான். அவனுக்கு எப்படி அன்னி முறை வந்துச்சுன்னு எனக்கு தெரில. சரி அவன் சொல்கிறான்னு தான் பார்த்தா இங்கே அவன் விஜய் பிரபாகரும் அன்னியாருங்கிறான். கட்சி பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கடா அறிவிக்கட்டவங்களான்னா அதுக்கு தெரில. வரவு முறையை கூட ஒரு தேர்தலில் இப்போ இப்படி மேடையில் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அது சென்ஸே கிடையாது, பொலிட்டிக்கல் சென்ஸே இல்லை. இப்போ திரும்பி அதிமுக வாங்கன்னாலும் நீ ராஜ்யசபா இப்போ பிப்ரவரி இறுதியில் ராஜ்யசபா வருது. அதில் நீ எனக்கு கேண்டிடேட் லிஸ்ட்டில் என் தம்பி பேரை அறிவிச்சேன்னா நான் அவன் கூட வரேன். இல்லைனா இல்லை. ஆக்சுவலாக இது நீங்கள் வளம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நீங்கள் சேரக்கூடிய இடத்தை அது தோக்கிற கட்சியாக இருந்தாலும் இவங்க போனால் தூக்கி நிறுத்திடுவாங்கப்பா அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பண்ணலாம். இது ஏற்கனவே நாளைக்கு தோய்வடைஞ்சு ஒன்றும் இல்லை, போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு சொல்லி. விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அவர் மேலே இருக்கக்கூடிய அதீத பிரியத்தினால இருக்காங்க தொண்டர்கள் இருக்கிறானே தவிர மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன கட்சியில் இங்கே இழுத்து போட்டுக்கிட்டு அடிக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் விஜய் பிரபாகர் சொல்கிறார், நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், உங்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நான் நாளை கட்சி நடத்துகிறேன். எங்கள் கட்சியில் 20 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போ நடந்தது? 2011 ஜெயலலிதாவோட கூட்டணியில் நின்று நீங்கள் நாளைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ நாளைக்கு சம்பாதிச்சால மீதி ஓடி போயிட்டான். இருக்கிற 20 பேர் இப்போ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறானா? இவ்வளோ நாள் தெரிலையா? நாளைக்கு எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அவர் பேர் தெரில, சந்திரகுமார் இருந்த இடத்துல இப்போ ஒருத்தர் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் பிரேமலதா இருந்தாலே பிகைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு நபர். இப்போ மேடையில் பேசுகிறப்ப கூட அவர் தான் அந்த எல்லாத்தையும் விஜயகாந்த் விமர்சனம் பண்ண பேரெல்லாம் சொல்லி வம்பிழுக்கிறாரு. அவருக்கு எம்பி கொடுக்கலாமே, முழு தகுதி வாய்ந்தவர். ஏன்னா அதிமுக திமுக இருபெரும் கட்சிங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்கிறேன், தேமுதிகலேருந்து வரவனெல்லாம் இல்லைன்னப்போ கூட அந்த ஆள் நவரில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர். இவங்களெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் நாளைக்கு மேடையில் ஏறி விஜயகாந்தோடைய காலேஜ் போச்சு, விஜயகாந்த் கேப்டன் டிவி போச்சு, விஜயகாந்தோடது இது போச்சு அது போச்சு, நாளைக்கு நாங்கள் ஒரு எண்டவர் கார் வச்சுருக்குறோம், ஒரு இனோவா வச்சுருக்குறோம், அவரெல்லாம் தான் அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் போதுன்னு ஏன் சீன் போடுறீங்க? தேர்தல் சமயத்தில் காசுக்காக கட்சி நடத்துகிறீங்க, கட்சி சொத்தெல்லாம் கட்சியும் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதை வச்சுக்கிட்டு பண்ணுறப்ப எல்லாத்தையும் இழந்து பொய்யா பேசுகிறாங்க. நீங்கள் இந்த கலாட்டா மீடியாவில் கூட விஜய பிரபாகர் பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க பிரேமலதா அவருக்கு போர்ஸ் கார் வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த யாத்திரை போனாங்க, அதுக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய்க்கு வெறும் லேண்ட் குரூசர் டிஃபெண்டர்னு இவங்க குடும்பத்துக்கு மட்டும் கார் எடுத்துக்கிறாங்க. இந்த காசெல்லாம் எங்கேப்பா வந்துச்சு? நீ ஒன்றுமே இல்லை, வெறும் எண்டவரும் இனோவாவும் வச்சுருக்குறாங்கிறீங்க, அது எங்கன்னு கேட்டேன். உடனே தாட்டு புட்டுன்னு கத்துறாங்க. விஜயகாந்த் பயன்படுத்தின டெம்போ காரில் இவங்க ஒரு 4-5 டாக்ஸ் வச்சுருக்காங்க, வேர்ல்டு ஷோக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க டாக் ஷோஸ்க்கு. அதை ஏசியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு டாக் ஷோ கூப்பிட்டு போகிறதுக்கும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்கும் குளிப்பாட்டை கூப்பிட்டு போகிறதுக்கும் விஜயகாந்த் பயன்படுத்தின ஏசி டெம்போவில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு தலைவர் நீ தான் உன் இடத்துல கோயில் கட்டி வச்சிருக்கிற விஜயகாந்துக்கு, அவர் பயன்படுத்துகிற காரில் நாய் ஏத்திரியா நாயே உனக்கெல்லாம் அறிவு இருக்குதான்னு கேட்டேன். அதுக்கு உடனே குறைச்சிக்கிறாங்க. நான் கேட்கறது நிதர்சனமான இதில் எனக்கு தனிப்பட்ட முறையான விமர்சனங்கள் இதில் என்ன இருக்குது? விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய அன்பினாலும் மரியாதைனாலும் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. மக்கள் மீது விஜயகாந்த் மீது நான் எதுக்கு வச்சுக்கணும்? போய் சேர்ந்தவரை பற்றி எனக்கு என்ன கவலை? நல்ல மனுஷன் தானே அவர். அதுக்கு பற்றி இல்லை, அதுக்காக அவருக்காக யோசிச்சுட்டு நான் என்ன செய்யணும்? அவர் மீது மரியாதை இருக்குதுங்க, அதுக்குன்னு அவர் பேரை வச்சுக்கிட்டு இவங்க கூத்தடிக்கிறதுக்கெல்லாம் நான் ஏன் அதை தட்டி கேட்டிருக்கீங்க. மக்களையும் மண்ணையும் சுரண்டி திங்கிற சில ஜென்மங்களை நம்ம சில விமர்சனங்கள் வைக்கிறோம்ல, அதுதான் இப்பயும் நாளைக்கு அதிமுக வரைக்கும் லாஸ்ட். அதாவது நான் கேட்குறது, குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னா தாலி கட்டிக்கிட்டேன் இவன் கூட வாழ்கிறேன் அப்படின்னு வாழணும்.
நீ யார் வேணாலும் வந்து என் கதவை தட்டலாம், நான் எப்போ வேணாலும் நான் எவன் கூட வேணாலும் சேருவேன் அப்படின்னா இது இது நாளைக்கு கடுமையான விபச்சாரமா இல்லையா? விமர்சனமா இருக்குது. இது கடுமையான விமர்சனமா இல்லை இது விபச்சாரமா இல்லையா? நான் கேட்கறது புரியுது. ஒரு புரிதலுக்கு சொல்லுவோம். என்ன ஆனாலும் டிடிவி தினகரன் டிஎம்கேவோட சேர மாட்டார். விஜய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்கு யோசிப்பார். ஓகே, ஒரு லாபி, அதாவது எஸ் ஒன்று, நோ ஒன்று, ஒரு நியூட்ரல் ஒன்று. ஓகே. இப்போ இதே நாளைக்கு எந்த அரசியல் கட்சி, இப்போ நாளைக்கு ராமதாஸ் எடுப்போம், அன்புமணி இருக்கிறாரு, ஏடிஎம்கே கிட்ட போக மாட்டார். டிஎம்கேக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒன்று நோ, ஒன்று மிட்டு, ஒன்று எஸ். ஓகே, இப்போ இந்த கட்சி எடுங்க, விஜய்கிட்டையும் ஒரு துண்டு, இங்கே நாளைக்கு ஏடிஎம்கேல ஒரு துண்டு, டிஎம்கேல ஒரு துண்டு. நாளைக்கு இந்த கேப்டனுக்கு ஏதோ இப்போ நினைவு நாள் வந்துச்சு, எல்கே சுதேஷை விட்டு 3 பேருக்கும் உடனே போய் பத்திரிக்கை கொடு. இப்போ நடுவில் கூட நாளைக்கு ஏதோ முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை பேசலை அப்படின்ட்டு வெளில வந்தாங்களே, அது எதுக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா சும்மா இல்லாமல் வேட்டி கட்ட மாட்டேங்கிறாரு முதலமைச்சர், பேண்ட் ஏன் போடுறாரு தெரியுமா, அவர் கை நடுங்குது, பேண்ட்டுனா பேக்கெட்டுக்குள்ளார விட்டுக்கிட்டா கை நடுக்கான்னு தெரியாது, அதனால தான் பேண்ட்டு போடுறாருன்னு பேசி பிடிச்சி திமுகலாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. அதை பேச்சப் பண்ணுறதுக்கு வீட்டில் போய் நாளைக்கு முதலமைச்சர் அப்படியே நைஸ் பண்ணிவிட்டு, நான் ஒன்றும் இல்லைங்க எடப்பாடி சொல்ல சொன்னார் அதுக்காக சொன்னேன், ஏதாவது பிட்டை போட்டுவிட்டு அந்த ஆள் தலையை உருட்டி விட்டு இதுக்காக தப்பிச்சிருக்கோம். வேற என்ன இப்போ பேச்சப் பண்ணுறதுனா, இல்லைன்னா போய் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. விஜயகாந்த் கை உதறாமல் இருந்துச்சா? நாளைக்கு இதே ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு தேமுதிகலேருந்து சில எம்எல்ஏக்கள் வரத்துக்கு விருப்பப்படுறாங்க திமுகன்னப்போ, ஏற்கனவே விஜயகாந்துக்கு உடம்பு இல்லை, இதை கேட்டால் இன்னும் வருத்தப்படுவார், அதனால் வேணாம் செய்யாதீங்கன்னார். அதே கலைஞர் அவர் உடம்பு முடியாமல் விஜயகாந்த் படுத்த படுக்கையானப்போ விஜயகாந்த் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னாரு. அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கிற தலைவரை உன் புருஷன் செத்தப்ப அவருக்கு அரசு மரியாதை கொடுக்குறாரு, ராஜாஜி ஆள் கொடுக்குறாரு, நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அது 30ஆவது நாள் காரியம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ அந்த முதலமைச்சரை இவ்வளோ கேவலமாக பேசுகிற, அப்புறம் உன் வாய் என்னான்னு பேசுறது? அந்த பொம்பளை இது வரைக்கும் யாரையாச்சும் நாளைக்கு ஏதாவது மரியாதை கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த மெட்ராஸ் சென்டரில் பேசினா இல்லை அந்த ப்ரெஸ் மீட்டை, ஆமாண்டா அப்படி தான்டா பேசுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நாளைக்கு பிரேமலதா இமிட்டேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பயங்கர ஐகானிக் வீடியோ அது. அப்படி தான் பண்ணுது அந்த அம்மா. 3 பக்கட்டும் துண்டு, நீங்கள் எங்கே வேணாலும் போய் சேருவேன் அப்படின்னு இருந்தால் எங்கே உங்களுக்கு கொள்கை இருக்குது? இப்போ 24இல் எந்த கொள்கைக்காக அதிமுகவுடன் கூட்டணி வச்சிங்க? இப்போ எந்த கூட்டணி அந்த எந்த கொள்கை உடன்படலைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வந்தீங்க? மக்கள் நலனுக்காக எங்கேயாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ஏன் நான் நீட்டை ஆதரிக்கிறேன், நான் நாளைக்கு இல்லை எதிர்க்கிறேன், நாளைக்கு திமுகவும் எதிர்க்குது, அதனால் திமுக கூட கூட்டணி வைக்கிறேன் சொல்லுங்கள். பதவிக்காக மட்டுமே நீ வாழ்கிற, பணத்துக்காக மட்டுமே வாழ்கிற. நான் என்ன வேணாலும், நான் யார் வேணாலும் என் கூட வாங்க, ஆனால் நான் கேட்குற காசை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் உங்கள் கூட வரேன், அப்படி இந்த டயலாகுக்கு யார் சொல்லுவா? நீங்கள் தானே சார் கேட்டீங்க, அவங்க சொல்கிறது இதுதான் சார், நான் கேட்குற பணம் இதுதான் என் அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டை கொடுத்தனா நான் அவன் கூட வரேன், நீ கொடுக்கலையா நீ இப்போ அவன் கொடுப்பான் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதை தானே நான் கேட்குறேன். மக்கள் பிரச்சனைகளுக்கு நிற்கலை. கட்சி கேப்டன் நாளைக்கு விஜயபிரபாகர் எம்பி ஆக்கிறதுக்கும் சுதீஷ் ஆக்கிறதுக்கும் தான் தேமுதிகவை உருவாக்குனாரா? விஜயகாந்த் கூட நீண்ட தூரம் பயணித்தவர்களுக்கு நாளைக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நாளைக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரேமலதா ரொம்ப ஆக்டிவாக இருந்ததா சொல்லுங்கள். இப்போ கடைசியாக இந்த யாத்திரை போனது, மாநாடை விட்டுருங்க, அது தேர்தலுக்காக பண்ணது. அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்ல தெரியல. 24க்கு முன்னாடி வந்தாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா எலெக்ஷன் டைம். ஓகே ஓகே. அப்புறம் திரும்பி காணா போயிட்டாங்க. இப்போ திரும்பி 6 மாதம் இப்போ வருவாங்கல்ல, அடுத்தது காணா போயிடுவாங்க. வெறும் நாளைக்கு அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கேம் விளாடுங்க, அப்போ திடீர்னு எட்டி பார்ப்பான், டம்முன்னு அடித்தோன்னே அடுத்தது இங்கிட்டு இருந்து குப்புக்குன்னு வரல. அது மாதிரி எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் வராங்களே தவிர அதுக்கப்புறம் டபக்குன்னு காணா போயிடுறாங்க. இவங்கள வேற எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் இருக்க சொல்கிறீங்க? நாளைக்கு எந்த சூழ்நிலையிலும் சில மக்கள்கள் விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால ஐயோ இந்த குடும்பம் பாவம் அப்படின்னு சில பேர் இருக்காங்கல்ல, அவனுக்கு புரியணும்ல. விஜயகாந்துக்கும் மரியாதை இல்லை. நீங்கள் விஜயகாந்தையே நாளைக்கு அவர் பயன்படுத்தின வாகனத்தை, இப்போ காமராஜர் பயன்படுத்தின வாகனம் பொக்கிஷமாக காப்பாற்றப்படுகிறது. பெரியாரோடது இப்போ வரைக்கும் இருக்குது, காமராஜரோடது இருக்குது, கலைஞரோடது இருக்குது. அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின அம்பாசிடர் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு அதில் நாய் ஏற்றிட்டு திரியிறிய நாயை உன்னையெல்லாம் வேறு என்ன கணக்கில் சேர்க்கறது? புரிச்சன் இதில் வேறு அப்படியே நாடக கம்பெனி நடக்கிறது. அவர் யாராவது விஜயகாந்த் ஃபோட்டோ கொடுத்துட்டான், அப்படியே பீலங்க விட்டுறது, அவர் பாட்டை போட்டுட்டான், அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டும். அப்புறம் உடனே நாளைக்கு அவர் பாட்டு போட்டுட்டா இப்படி பஜனை பாடிக்கிட்டே போகிறது. இதெல்லாம் ட்ராமா தானே. மக்கள்கிட்ட அப்படியே சிம்பத்தியை கிரியேட். புரிச்சான் செத்ததுக்கு ஊரில் இருக்கிறவன் ஏன் அழுவணும்? முதல்ல அந்த ஆள் அன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் உண்டான ஒரு நபருங்கிறதுனால எல்லா பகுதிகளையும், நான் சில கிராம பகுதிகளில் கூட பார்த்தேன், ஆழ்ந்த இரங்கல்னு எல்லாம் விஜயகாந்த் ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தேன். அது நாளைக்கு நம்ம வீட்லேயே சாவு தான் 3 மாதம் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன சாவர வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்போம்மா, அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு போயிடுவான். இது நீ இன்னும் அப்படியே விஜயகாந்தை வச்சா நாளைக்கு டெவலப் ஆயிடலாம், அவர் பேரை வச்சா நாளைக்கு சோர்த்துடலாம். அந்த ஆள் சம்பாரிச்சு வச்ச பேரை மொத்தமாக அழிச்சுக்கிட்டு தான் போவேன்னு இருக்குது. காசு இல்லானுங்கிறாங்க, பொய் தானாங்க. இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது,
இங்கே ரெட் ஹில்ஸில் ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. இப்போ ஆண்டாள் அழகரை மட்டும்தான் விற்றுருக்காங்க. அந்த ஆண்டாளர்கள் காலேஜ் விற்றதும் தனலட்சுமி சீனிவாசன்ட்ட டிஎம்கே பிராண்டிங்கு. அப்போ இவங்க நாளைக்கு விற்கிற வேறு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, வாங்குறதுக்கு தனலட்சுமி மட்டும்தான் இருக்கும். அது டிஎம்கேக்கு செட் ஆகாது, இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டா அவன் வாங்க மாட்டான்னு திமுக கூட இணக்கமாக இருக்கிற மாதிரி போய் அவங்கக்கிட்ட நார்மலாகி காலேஜை விற்று காசு வாங்கினதுக்கப்புறம் இப்போ திரும்பி நாளைக்கு நான் இங்கிட்டும் வரமாட்டேன் அங்கிட்டும் வரமாட்டேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? காரியத்துக்கு வர முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு உன் டான்ஸ் ஆடுறேன்னா நாளைக்கு இதை எப்படி நம்ம பட்ட வெளிச்சம் போட்டு காட்டாமல் இருக்க முடியும்? இப்போ ரெட் ஹில்ஸில் இருக்கிற மெடிக்கல் காலேஜும் பாண்டிச்சேரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜும் எனக்கு தெரிஞ்ச வருஷம் இவங்களுக்கு 300 கோடிக்கு மேலே வருமானம் வருது. என்ன காசு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இல்லை, அதனால அலையிறான்னு சொன்னால் பரவாயில்ல. காசு எங்கே இல்லாமல் இருக்குது, நல்லா தான் கொளுத்து வாழுதுங்க. ஆனால் தேர்தல் சமயம் வந்துட்டா சரி யாரை வச்சு நீங்கள் காசு பேசுகிறீங்க? இப்போ இந்த மாநாடு நடத்துறீங்கல்ல, அது 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிற பிஸ்னஸ். அதனால் மாநாட்டுக்கு எல்லா கட்சியும் காசு கொடுத்து கூப்பிடுவாங்க. அதிமுக மாநாட்டிலே அவ்வளோ கூட்டம். அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த க்ரௌடெல்லாம் காட்டி தானே நீ ஒரு கட்சிக்கிட்ட பேரம் பேசுகிற. பார்த்தியா என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கான், எனக்கு இத்தனை சீட்டு கொடு அப்படின்னா அப்போ யாரை பயன்படுத்தி நீங்கள் வாழ்கிறீர்கள்? அப்போ உன்னை நம்பியிருக்கிற தொண்டர்களையும் மக்களையும் வச்சுக்கிட்டு நீ வருமானம் பார்க்கறதுக்கும் காசு பார்க்கறதுக்கும் அவர்களை ஏன் பயன்படுத்துகிற? இந்த உண்மையை மக்கள் மத்தியில் நாளைக்கு எடுத்து வைக்கிறதுல எனக்கு என்ன நாளைக்கு இருக்கணும்? எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. நான் அந்த அம்மா வந்து எனக்கு விஜயகாந்த் அவர்கள்ட்ட நான் நெருக்கமாக பழகினால்தான். எனக்கு இந்த அம்மாலாம் பழக்கமும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சார் ஓப்பனாக சொல்கிறேன், நானும் இல்லை பப்ளிக்கே நடுவில் கூட அந்த அம்மா ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாளைக்கு நான் தாய், அதாவது எப்படி நாயாக இருந்தது தாயாயிருச்சுங்கிற மாதிரி இப்போ அண்ணியாக இருந்தவங்க இப்போ அம்மாவாயிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா இல்லையா, அதனால் இவங்க அடுத்த அப்கிரேட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சும் பாட்டின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. அப்படியே போயிடுவாங்க பாடியாக. பேசுகிறது கீழே பேசுகிறப்ப இவங்க வந்து அம்மாவான், தேமுதிக வந்து என் கட்சி, என் பிள்ளையான், என் மகளான். அதனால் நான் அதை யாருக்கு கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் பார்த்து தான் நல்லா உங்களுக்கு கொடுப்பேன் அப்படி. கீழே பப்ளிக் கமெண்ட் சார், உன் பொண்ணுல எத்தனை பேருக்கு எத்தனை தடவை கட்டி கொடுப்பேன்? ஐயோ, சன் நியூஸ் லைவில் வந்த கீழே கமெண்ட் நான் அதில் தான் பார்த்தேன் லைவில். கம்ப்ளீட்டாக பப்ளிக்கு இவளுக்கு வேறு பொழப்பில்லை, இவ புறம்போக்கு, இவ விபச்சாரி, இவ நாளைக்கு வியாபாரி, நீங்கள் சொல்லாதீங்க வேண்டாம். இல்லை வியாபாரி, இவ அரசியல் வியாபாரி, இப்படியே தான் இருக்குது. ஒரு கமெண்ட் பாசிட்டிவாக இல்லை. அந்த விமர்சனத்துக்கு நாளைக்கு உன் பொண்ணை எத்தனை பேர் கட்டி கொடுப்பேன்னா நிறையா பேர் கட்டிருக்கான். நீங்கள் மாநாடத்தில் கூட்டணி அறிவிக்கிறேன் நீங்கள் தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் பல இடங்களில் அறிவிக்கிறேன் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் நாளைக்கு கீழே கூட தொண்டர்கள்ட்ட நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்? உங்கள் தேவைக்கு. அதான் சொல்கிறேன்ல, மக்களுங்கிற ஒரு வார்த்தையே இல்லை, அரசியல்னு ஒரு வார்த்தை இல்லை, கொள்கைன்னு ஒன்று இல்லை, ஏதோ ஒரு மக்கள் நலனுன்னு இல்லை. நாளைக்கு உங்கள் பதவிக்கும் உங்கள் பணத்துக்கும் மட்டும் நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறப்ப எதுக்கு நீங்கள் நடத்தணும்? நடத்தாத. மக்கள் நாளைக்கு அங்கீகரிக்காத, கூட்டணியில் எவனும் சேர்த்துக்காத. இது லேஸ்ட் லக்கேஜ். இது எல்லாமே தேமுதிக மீது இங்கே வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள். ஆனால் தேமுதிக இது வரைக்கும் நான் அடிக்கலை, இனிமேல் தான் நான் அடித்து விளையாட போகிறேன் அப்படின்னு பேசுகிறீங்களா? இது ஏன்? இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வச்சது அரசியல் ரீதியான விமர்சனங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன வரைக்கும் ஏன் இதை செய்கிறாங்க, ஏன் இப்படி இழுக்கிறாங்க, இதில் எல்லாம் இந்த ஆதாயத்துக்காக தான் செய்கிறாங்களே தவிர மக்கள் நலன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட அக்காவும் எங்கள் அப்பாவும் ஒன்றா இருக்கிறத ஃபோட்டோவை எடுத்து நாளைக்கு எங்கள் அம்மான்னு சொல்லி அவங்கள தேவையான ஃபோட்டோ எடுத்து, ஆமாம் அவங்க சொல்லி போட்டு அவங்கள கீழே மார்க் பண்ணி, அப்புறம் எங்கள் அக்காவை எங்கள் அம்மான்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்க தலையை கட் பண்ணி வேற ஒரு உடலோட வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது. இதெல்லாம் பண்ணது யார்? அவங்க கட்சிக்காரங்க தான். தேமுதிகவோட அஃபிஷியல் ஐடிவிங் பேஜில் என்னோடைய நம்பரை போட்டு அதில் வந்து இவரை கூப்பிட்டு ஏசுங்கள்னு என் பேரை போட்டு என் நம்பரை போட்டு போட்டாங்க. இப்போ கூட என் ஃபோன் எடுங்களேன், ஒன்றும் இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறேன், எடுங்க, கீழே தான் இருக்குது, சும்மா அப்படியே தட்டி பாருங்களேன் எத்தனை மிஸ்டு கால் வந்துருக்கோன்னு. 17 மிஸ்டு காலா? இப்போ 11 நோட்டிஃபிகேஷன். சும்மா ரஃப்பாக பாருங்கள், இங்கே கொடுங்க நான் காட்டுறேன். அது அன்னோனில் போய் சேர்ந்துடும், உங்களுக்கு மெயினில் காட்டாது. ஓ, இவ்வளோ மிஸ்டு காலா? இது பாருங்க. மை காட். அப்படியே கேமராவில் காட்டுங்களேன். அப்படி இது பண்ணுங்க, ட்ரோல் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல வர ஃபோன் மட்டும் இதெல்லாம் தேமுதிகலேருந்து வர கால்ஸா? பாருங்க எல்லாமே. இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இத்தனை பேர் தேமுதிகலேருந்து உங்களை திட்டுறாங்களா? இதுதான் இப்போ வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்கல்ல. நீங்கள் இவ்வளோ சந்தேகமாக கேட்குறதுனால இங்கே பாருங்கள். திருச்சி சூர்யா பைத்தியம் முற்றிய நிலையில். அடப்பாவிகளா, இது உங்களுக்கே அனுப்புகிறாங்க இது மாதிரி. இப்போ இது அப்புறம் அந்த பாருங்க, சார் எப்போ பிஸியாக இருப்பீங்க, எப்போ நீங்கள் ஃபோன் தொடர்பு பண்ணுவீங்க, ஏன்டா உங்கள் அப்பனுக்கு வேண்டாம் நீங்கள் வேண்டாம் 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 வேண்டாம். இல்லை இது பாருங்க,
இல்ல ரொம்ப அருவருப்பா இது. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கண்டிக்க நம்ம மாட்டாங்களா? தான் பண்ணுது. பண்ணதே அவங்க தானா? அவங்க தாங்க பண்றாங்க. இங்க பாருங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் இப்ப நான் டெலீட் பண்ணி இவ்வளவு தூரம் தரங்கெட்டு ஏன் போகணும்? தரங்கட்ட பொம்பளைங்க தரங்கட்ட தான் போவோங்க. போய் அரசியலை விபச்சாரமா பண்றவளுக்கு இது மட்டும் என்ன டீசெண்டா? எனக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க. இந்த வேலை என்னாலையும் செய்ய முடியும். பிரேமலதா நம்பரையும் விஜய் பிரபாகர் நம்பரையும் என்னாலையும் போட்டுட்டு என்கிட்ட இருக்கிறவனெல்லாம் வச்சு செய்ய முடியும். ஆனால் நாளைக்கு இது வந்து அரசியல் மாண்பு அல்ல. நான் எங்க களத்துல மோதுறமோ நான் அங்க மோதிக்கிறேன். இந்த மாதிரி ஜல்லி இப்ப இவன் பண்றதுனால எனக்கு என்ன ஆயிரப்போகுது? எதுவுமே கிடையாது. நான் ஒரு 2 வீடியோ மட்டும் தரேன். அதை நான் பேசுறப்ப இந்த வீடியோலயே நீங்க வைங்க. சிவா கிட்ட கேக்குறேன், ஒழுங்கா சொல்லிரு. உன் பொண்டாட்டி எவன் கூட படுத்து இவனை பெத்தா? ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் நல்லா தெரியுது. ஒண்ணு நேரு கூட பத்து இவனை படுத்திருக்கணும், இல்ல பொன்முடி கூட படுத்து பெற்றிருக்கணும், இல்லைன்னா டிஆர் பாலு. இந்த 3 பேத்து கூட உன் பொண்டாட்டி எவன் கூட பத்து இவனை படுத்து எந்திரிச்சான்னு மட்டும் சொல்லு. ஆனா உனக்கு பிறக்கலன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நீ ஒரு நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுக்கு பேசுறான்னா அங்க போய் கூத்தியா வச்சுக்க தெரிஞ்சவன். உனக்கும் தெரியும் உனக்கு எவனுக்கு பிறந்தான்னு தெரியல. பிரேமலதா விஜயகாந்த இன்னொரு முறை தவறா பேசினான்னா இந்த இருக்கானோ அவனோட சேர்ந்து உனக்கும் செருப்படி விழுகும். நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எங்கள் மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த தவறா பேசினா எந்த சரி செருப்ப கொண்டு அடிப்போம் நாங்க. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு, இனி அவனுக்கு இருக்கு இந்த அவனுக்கு அளவுக்கு நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து. அதுல வந்து ஒரு தேமுதிகவை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி எங்க அம்மாவை வந்து தப்பா பேசுறாரு. எங்க அப்பா நேரு பொன்முடி எல்லாத்துக்கூடையும் சம்மந்தப்படுத்தி அது மாதிரி பொன்முடி பேசினார்ல, வைஷ்ணவம் சைவம், அந்த வசனத்தை பொன்முடியும் எங்க அம்மாவையும் சேர்த்து வச்சு பேசுறா. அப்படி திருச்சி சிவாவுடைய பொண்டாட்டிய அது பட்ட திருச்சி சூர்யாவோட பொண்டாட்டிய அது நாமம். இதத்தான் வந்து பொன்முடி ஐயா சொல்லியிருக்காரு. தப்பா எதுவும் சொல்லல. அவர் பயிற்சி எடுத்த இடமே திருச்சி சிவா எம்பியோடைய வீட்டுல தான். நான் அதை போடுறேன். இல்ல நான் நடந்து உங்களுக்கு இவங்க தகுதி தராதரம் என்ன? இப்ப கூட இந்த வீடியோல யார் இப்படி பேசலாம் எனக்கு தெரியல. எவன் இப்படி பேசினாலும் அவருடைய பொறப்பு இப்படிதான் இருந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வை. உண்மை அதுதான். இப்ப என்னன்னா இப்ப இந்த நடக்கிறத நம்ம சொல்றோம்ல, அப்ப கூட கீழே அந்த வீடியோல வர தேமுதிகவுடைய சில நிர்வாகிகள் கதற ஆரம்பிச்சுட்டான், நம்ம ஆளுங்க சூப்பரா அடிக்கிறாங்க, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நாளைக்கு போடுறாங்க. வளர்ப்பு சரியில்லை, பிறப்பு சரியில்லை, அவ்வளவுதான். நான் சொல்றது என்னன்னா, இந்த வீடியோ எடுத்து நீங்க போடுங்க. நான் எதுக்காக அந்த வீடியோ போட சொல்றேன்னா, என்னுடைய நம்பரை மட்டும் அவங்க அஃபிஷியல் பேஜில் போடலை. இவன் என் குடும்பத்தை திட்டுறான்ல, இதை நாளைக்கு தேமுதிகவுடைய அதிகாரப்பூர்வ முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணுறாங்க. இப்படி அந்த இது மாதிரி தப்பா சித்தரிச்சு பேசின விஷயம் இப்போ இவன் பேசின என் குடும்பத்தை பேசின வீடியோ டிஎம்டிகேவோட அஃபிஷியல் பேஜ் ஐடிவிங் பேஜில் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு இது. ரைட்டு. இப்போ இது எனக்கு மட்டும் நடக்கலை. இப்போ முக்தார் இதே மாதிரி பிரேமலதா விமர்சனம் பண்ணப்போ அவருக்கும் நடந்திருக்கு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட உனக்காச்சும் ஒரு நம்பர் போட்டாங்க, எனக்கு 2 நம்பரையும் போட்டாருங்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி தமிழா பாண்டியன் இதே மாதிரி ஏதோ தேமுதிக பற்றி விமர்சனம் பண்ணாருன்னா அவருக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சு, இப்போ எனக்கு நிறையா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் வந்துச்சு. அது மாதிரி அவர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து அவரை விமர்சனம் பண்ணி அவரை பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் டார்க் சீக்ரெட்ஸ் ஆஃப் விஜயகாந்த்னு இறங்கி பிரேமலதாவே 4வது பொண்டாட்டி தான், அதுக்கு முன்னாடி 3 பொண்டாட்டின்னு அவர் இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? முக்தார். தமிழா பாண்டியன். ஓகே. இவர்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் அவர்களை பற்றி பேசும்போது இவங்க நாளைக்கு முதலமைச்சரை பேசலாம், இவங்க மற்ற கட்சி தலைவர்களை பேசலாம். ஆனால் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்கள், அதான் சொல்கிறாங்கல்ல, பெண்களை குடும்பத்தில் இருப்பவர்களின் புகைப்படங்களை சித்தரிப்பது, இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகளை விட்டு நாளைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள தவறாக பேசுகிறது, எனக்கு இரங்கல் போஸ்டர் அடிக்கிறது, இந்த மாதிரி என் நம்பருக்கு தூங்க விடாமல் அடிக்கணுமா. அதாவது ஆக்சுவலாக சொல்லணும்னா டெக்னாலஜி ஹஸ் டெவலப்டு. அன்னோன் காலர்ஸ் எனக்கு சேவ் பண்ண நம்பர் தான் ரிங் வரும், என்னோட மெயின் பிரைமரியில் வரும். இல்லைனா அன்னோன்னு அப்படியே ஃபில்டர் ஆகி நான் உங்களுக்கு உள்ளே போய் தானே காட்டினேன், அது போய் அதில் சேர்ந்துடும். அதுமாரி வாட்ஸ்அப் சேட்டுக்குமே அன்னோன்லாம் பிளாக்ல வந்துருச்சு. அதனால் எனக்கு இவங்க அடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார ஏறிக்கிட்டே இருக்குமே தவிர. பட் ஆனால் இவங்க நினைக்கிறது எனக்கு மன உளைச்சலை கொடுக்க முடியுமா, நாளைக்கு அவங்கள பற்றி பேசினாலே நாளைக்கு நம்ம பயந்துடணும், இத்தனை ஃபோன் வருதுன்னு நாளைக்கு ஷாக் ஆகணுங்கிற மாதிரி இந்த மாதிரியான கேவலமான சில விஷயங்கள் செய்கிறப்ப நம்ம நாளைக்கு அவங்களோட விமர்சனங்களை கொஞ்சம் வேறு வகையில் மாற்றி ஆகணும். எனக்கு 1 நிமிஷம் ஆமா பிரேமலதா வீடியோ ஃபோட்டோவை எடுத்து வேறு ஒரு பொம்பளை உடம்புல நான் மார்க் பண்ணலாம்ல, 1 நிமிஷம் ஆகுமா? இப்போ 2 மகன்களும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் உடம்புல என்ன பிரச்சனை, ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கலாம்ல. இப்போ பதவி அறிவிப்பு ரொம்ப அவசியமா? இப்படிலாம் பேசினா தரங்கட்டத்தனம் அப்படின்னு போயிடும்.
இல்ல பேசணும்னா நம்ம பேசலாம்லங்கிறேன். அவங்க ஆனா பண்றதுக்கு இவங்க இந்த தேமுதிக ஐடிவிங்கே இப்படி பண்றாங்க, அவங்க ஐடிவிங் பேஜ்லயே இப்படி ஐடிவிங் இல்ல பண்றாங்க. சார். அஃபிஷியல் டிஎம்டிகேக்குன்னு ஒரு பேஜ் வச்சிருக்கான். ஐடிவிங் இந்த சென்ஸ் சோசியல் மீடியால போடுறதுனால அதான். ஐடிவிங்னு சொல்றேன். அவங்க டிஎம்டிகேவோட அஃபிஷியல் பேஜ்லயே இது இவங்க தான் தடுக்கணும். அதாவது பெண்களை வந்து கருணையே உருவானவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவங்க விஜயகாந்தோட மனைவி அவங்களும் அப்படித்தானே இருக்கணும். அப்படித்தானே பார்ப்பாங்க. அவங்க அண்ணியாரே, அன்னையரே, அம்மான்னு சொல்லும் பொழுது கருணையே உருவானவங்க தான். அதான் நீங்க அண்ணின்னு தப்பி தவறி தெரியாம பேசியிருந்தா கூட உங்களை மன்னிச்சுட்டு தான் அவங்க கடந்து போயிருக்கணும். என்னத்த இவ்வளவு தூரம் மன்னிக்கிறதுக்கு பெரிய தரங்கெட்டு ஆள் போய் இல்ல. அது பெரிய என்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் என்ன கேவலமா போயிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது உன் தகுதி உன்னுடைய தராதரம், உன்னுடைய நடவடிக்கை கீழ்த்தரமா இருக்குது. அதை நான் விமர்சனம் செய்கிறேன். அதை நாளைக்கு நீ உண்மையிலே நினச்ச நான் தான் சொல்கிறேன். அந்த பாலிமர் டிவியை கூட நேற்று ஏதோ ஒரு மீடியாவில் சொல்லுது, இந்த பேர் வைக்க வரப்போ டைம் ஆயிடுச்சுன்னு யார்ட்டையோ சொன்னதை எடுத்து போட்டான் போல. பார்த்துக்க ரூட் லெவல்லலாம் ரொம்ப கடுப்பாகிறான். இந்த மாதிரியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நாளைக்கு வேற மாதிரி ஆயிரும். மீடியாவே மிரட்டுது மிரட்டுறாங்களா? ப்ரெஸ் மீட்டில். இந்த அளவுக்கு மாறிட்டாங்களா என்ன? அது சுபாவமே அதாங்க. அந்த அம்மா பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அப்படி தான் பண்ணும். இது முதல்ல அரசியல் ஃபிகரே கிடையாது. நாளைக்கு இது யார் முதல்ல விஜயகாந்த் தாலி கட்டினாருங்கிற ஒரே ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு நீ தேமுதிகவுக்கு முதல்ல அவர் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சியை கழிச்சு விட்டு நீ நாளைக்கு நலத்திட்டம் பண்ணுறியா அண்ணாதானம் பண்ணுறியா அதோட போயிருக்கணும். காசு பார்க்கறதுக்கு தானே இந்த கம்பெனி வச்சுக்கிட்டு நடத்துகிற மாதிரி பண்ணுறீங்க. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ என்ன பெரிய புடலங்கா? இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலில் நின்று அப்படியே அரசியலை நீ எந்த ஆட்சியை கவுத்து விட்ட, எந்த ஆட்சியை நட்டு விட்ட? இல்லை நீ ஏதாவது இது வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருக்கிறியா? 10 பைசாவுக்கு பூர ஏதாவது இது பொழப்பு இல்லாமல் நாளைக்கு பிரயோஜனம் இல்லாமல் தேவையில்லாமல் காசு இது பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு திரிகிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நான் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி இதை விட மோசமாக பண்ணாதீங்க. அதுக்கே நான் அசரல. நான் கடைசியாக அடித்த அடியில் அங்கங்கே அவன் மாவட்டத்தில் எல்லாம் கட்சி நிர்வாகியெல்லாம் கட்சியை விட்டு வெளியில் கிளம்பி நாளைக்கு அவங்களே அவன் பக்கத்து போகாதப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆக்கினேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நீ எத்தனை தடவை எவ்வளோ மாதமாக பண்ணாலும் என் விமர்சனங்கள் தொடரும். நீ கீழே நாளைக்கு ஐயோ அடி வலுவாக வந்துருச்சு போல அதனால் கதறான் பதறான் நீ சொன்னாலும் சரி, மவனை நீ வா, 2 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு, நீ இன்னா கதி ஆவரன்னு மட்டும் நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. நான் தான் சொல்கிறேன்ல சார், நீங்கள் இந்த வீடியோ போடுங்க, பப்ளிக்கு தெரியட்டும். இந்த வீடியோ பார்க்குற பப்ளிக்கு அவங்க என்ன மாதிரி இதில் என் மேலே 21 மாவட்டத்தில் புகார் கொடுக்குறாங்க நான் அவங்க அண்ணியை பற்றி பேசிவிட்டேன்னு. இவங்க என் குடும்பத்தையே பேசுவாங்க, எனக்கு இப்போ கண்ணீரஞ்சலி ஃபஸ்ட் அடிப்பாங்க. நான் கேட்குறது என் வீட்டில் இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அம்மாவும் பொம்பளை தானே, இல்லை சுதீஷ் பொண்டாட்டி இருக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோவை நான் எடுத்து மார்க் பண்ணி அஃபிஷியல் பேஜில் போடுறேன், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா கூட என்ன அதிகபட்சம் ஜெயிலில் போடுவாங்க, அவ்வளோதானே. வா அவன் குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்துகிறேன், நான் பண்ணவா? உன்னை விட ஏஐ டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியும். நாளைக்கு அழகா நாளைக்கு நீதான் உண்மையாலே இது இது உடம்பு தான் தெரிகிற அளவுக்குலாம் நான் மார்க்கிங் பண்ணி விட்ருவேன். நாளைக்கு அசிங்கப்பட்டு நீ தான் சாகணும். இது நான் செய்யணும்னா இல்லை இல்லை கீழ்த்தரமான விஷயங்கிறேன். நாளைக்கு ஊர் முழுக்க நாளைக்கு எனக்கு கஞ்சி அங்கங்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. இப்போ நீங்கள் புகார் ஊர்லயே. கொடுக்கலாம்ல? எனக்கு இவங்களை பொருட்டா நினைக்க விரும்பலை. நான் நாம் தமிழர் கட்சிக்கு நான் எங்கேயா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லுங்கள். நாளைக்கு எங்கேயுமே நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. நான் எங்கே இறங்கணும் என்ன செய்யணும்னு தெரியும். அதே மாதிரி இவங்களுக்கும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அடி நீ எத்தனை ஃபோன் அடித்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் நேற்றுக்கே வேறு புது நம்பர் வாங்கிட்டேன், அவ்வளோதான். இதோட இது எல்லாம் இன்னொன்று, இந்த நம்பரை கொடுத்தது இந்த மீடியாக்காரங்க தான். இப்போ உங்ககிட்ட புழங்குறதுனால தான் இந்த கான்ஃபிடென்ட்டான நம்பரை, நாளைக்கு இது பர்சனல் நம்பரு நான் எனக்குன்னு வச்சுருந்ததை நாளைக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த கல்ச்சடைகளோட மீடியாவை விட்டுவிட்டு எனக்குன்னு என் ஃபேமிலிக்கு என் கான்டாக்ட்ஸுக்கு நான் வேறு ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளவு தூரம் அரசியல் தரங்கெட்டு போகுது அப்படின்னுலாம் வேதனையா இருக்கு. ஏன்னா தரங்கட்ட நபர்கள் அரசியலில் இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கே இந்த மாதிரி பிரேமலதா மாதிரி சில தலைவர்கள் நடந்துக்கக்கூடிய வகையில் என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணுது, நாளைக்கு நம்ம போய் வெளியில் எப்படா நம்மளை அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுங்கிற மன வருத்தங்கள் தான் நாளைக்கு உண்மையிலேயே அவர்கள் மீது இருக்க குற்றச்சாட்டை எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துதே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. தேமுதிக நிர்வாகிகள் திருத்தி கொள்ள வேண்டும், சரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த மூலமாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நடந்த இந்த வேதனையான விஷயங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்திக்கிறேன். ஓகே, நன்றி.